எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற பழைய காயின்ஸ் அண்ட் நோட்ஸை பற்றி கலெக்ஷன் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, இருக்கிறத உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதை அவங்க இன்றைக்கி பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ரூபா காயின்லேருந்து 10 பைசா காயின்லேருந்து 50 ரூபா நோட்டு வரைக்கும் என்கிட்ட கலெக்ஷன் இருக்குது. இது 1 ரூபா நோட்டு. இது வந்து என்னோடய பாட்டி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கும். அவ்வளோ நாளாக வச்சுருக்கேன் இதை நான். அப்போ அவங்க கொடுத்தது, அதுவும் இந்த 2 ரூபா நோட்டும் ரெண்டுமே அவங்க கொடுத்தது தான். அவங்க வச்சுருந்தாங்க. அது அப்படியே அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிட்டேன். இந்த 5 ரூபா நோட்டு புதுசாக எனக்கு கிடச்சிச்சு. அது அப்போலேருந்து நானும் இது ரொம்ப எங்கே கிடச்சிச்சின்னு தெரியல. ஆனால் அது இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். 10 ரூபா நோட்டு இது இப்போதைக்கு யூஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த 10 ரூபா நோட்டு ஒரு டைம் எனக்கு கிடச்சிது. எங்கே கிடச்சிதுன்னு தான் தெரியல, எப்படி கிடச்சிதுன்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது. இந்த 50 ரூபா நோட்டு ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்கும். சந்தையில் ஒரு பெரியவர் வச்சுருந்து மாற்றிட்டு இருந்தார். எந்த கடைக்காரங்களும் வாங்கலை. அப்போ அவர்கிட்ட கரண்டில் இருக்கிற 50 ரூபா நோட்டு கொடுத்துட்டு இந்த 50 ரூபாயை வாங்கிட்டு வந்தேன். இது சின்ன பிள்ளையில் பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தேன். அதனால் இதையும் அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இந்த ஒரு உண்டியில் வந்து பிரிக்கும்போது இந்த காயின்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போ இது வந்து 10 பைசா, 10 பைசா காயின், இன்னொரு 10 பைசா ஒன்று இருக்குது. இது எல்லாமே 50 பைசா காயின். 1 2 3 4 இருக்குது. இது 50 பைசா காயின். இதெல்லாம் ரொம்ப நாளாக குண்டியில் இருந்தது. உண்டியில் கிடைக்கும் போது இது மாதிரி பழைய காயின்ஸ்லாம் கிடந்துச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து இதையும் பத்திரமா தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி காயின்ஸு கிடைக்கிறது இல்லை. இதில் வந்து இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோட ஃபோட்டோ. அவங்களோட உருவம். இது ஒரு பைசா, 50 பைசா. இதெல்லாம் சின்ன பிள்ளையில் செலவு பண்ண ஞாபகம் இருக்குது எனக்கு. இது வந்து 1 ரூபா காயின். கொஞ்சம் துருப்பிடிச்சதுனால சரியாக தெரில. இதில் வந்து ஜவஹர்லால் நேருவோட உருவம் இருக்குது. இதில் 1 ரூபா காயின் தான் இதுவும். இது எங்கேருந்து கிடச்சிச்சின்னு தெரில. இது எதுவும் பழைய காயின். அடுத்து இது வந்து ஒரு துபாய் நோட்டு. இது எல்லாமே இது துபாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து துபாய் போயிட்டு வந்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு. உடனே கொடுத்துட்டாரு. ஒரு 7 வருஷம் இருக்கும். அப்போலேருந்து அது பத்திரமா வச்சுருக்கேன். சரி, நம்மகிட்டே துபாய் நோட்டு இருக்கட்டும் அப்படின்னுக்காக. இது வந்து 5 ரூபா 5 கிராம் சொல்லுவாங்க. இது 10 கிராமு. பார்க்குறப்போ அவர் ஞாபகம் தான் வருது, ஃப்ரெண்டோட ஞாபகம். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். என்னோட இவ்வளோ கலெக்ஷன் தான் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன கலெக்ஷன் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.